வெல்கம் டு எஜுகேஷன் டைம் இன் தமிழ். சிபிஎஸ்இ ஃபிசிக்ஸில் கிளாஸ் 12க்கு இருக்கிற சாப்டர் 9 அதில் சைன் கன்வென்ஷன் அப்படிங்கிறத பற்றி இந்த பார்ட் 3 வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் கொடுத்துருக்க சைன் கன்வென்ஷனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஸ்பெரிக்கல் மிரர் அப்படிங்கிறவனை நம்ம பார்ட் 2 வீடியோவில் பார்த்தோம். ஸ்பெரிக்கல் மிரர் வந்து கான்கேவ் மிரர், கான்வெக்ஸ் மிரர் ரெண்டு இருக்குது. இந்த கான்கேவ் மிரர் அப்படிங்கிறது வந்து கன்வர்ஜிங் மிரர், கான்வெக்ஸ் மிரர் அப்படிங்கிறது டைவர்ஜிங் மிரர். இதெல்லாம் நம்ம பார்ட் 2 வீடியோவில் படிச்சிருக்கோம். அதோட கண்டினியூவேஷனாக இந்த ஸ்பெரிக்கல் மிரரில் என்னென்ன டேர்ம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி இதில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது ஆல்ரெடி நம்ம 10th படிச்சிருப்போம். ஸோ அதை பற்றி நம்ம திரும்ப ஞாபகப்படுத்திக்கும் போது நம்ம ஃபர்தராக வரக்கூடிய டெரிவேஷன் ஈக்குவேஷனுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட்டு ஸ்பெரிக்கல் மிரர் டெர்மினாலஜிஸ். இதில் வந்து கான்கேவ் மிரர், கான்வெக்ஸ் மிரர், இதில் என்னென்ன டேர்ம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து போல். இது வந்து பி அப்படின்னு நோட் பண்ணுவோம். இது வந்து எங்கே இருக்கும்? சென்டர் ஆஃப் த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். சென்டர் ஆஃப் த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து கான்கேவ் மிரரா. இப்போ இது வந்து கான்கேவ் மிரர், இது வந்து கான்வெக்ஸ் மிரர். ஸோ ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் கான்கேவ் மிரருக்கு எது? இந்த இன்னர் சைடு தான் வந்து கான்கேவ் மிரருக்கு ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். இதில் இருந்து இது வரையும் இருக்கிற சர்ஃபேஸ். கான்வெக்ஸ் மிரரை பொறுத்தவரை இந்த அவுட்டர் சைடு அப்படிங்கிறது தான் வந்து கான்வெக்ஸ் மிரருக்கு ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். இந்த சர்ஃபேஸ்லேருந்து இது வரையிடும். இப்போ போல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே நோட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸில் பி அப்படிங்கிறது தான் நம்ம என்ன போல் அப்படின்னு நோட் பண்ணியிருக்கோம். சரியா? இது வந்து கான்கேவ் மிரரில். கான்வெக்ஸ் மிரரில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிறது தான் வந்து போல் அப்படிங்கிறது. இப்போ கான்கேவ் மிரரில் இது போல், இது கான்வெக்ஸ் மிரரில் இது போல். அப்போ போல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய சர்ஃபேஸில் உள்ள சென்டரான பகுதி தான் போல் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் சி அப்படின்னு சொல்கிறோம். சென்டர் ஆஃப் கர்வேச்சர் சி அப்படிங்கிறத எங்கே நோட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் த ஸ்பியர் ஆஃப் விச் த மிரர் இஸ் த பார்ட். சென்டர் ஆஃப் த ஸ்பியர். இப்போ கான்கேவ் மிரர், கான்வெக்ஸ் மிரர் அப்படி ரெண்டுமே என்னது? ஒரு கர்வ்டு சர்ஃபேஸ். அந்த கர்வ்டு சர்ஃபேஸ் எதுலேருந்து கிடச்சிருச்சு? நம்ம பார்ட் 2 வீடியோவில் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஒரு ஸ்பியர் மாதிரி ஒரு கிளாஸ் மிரரை கன்சிடர் பண்ணிக்குவோம். அதில் ஒரு சின்ன பகுதியை கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா இன்னர் சர்ஃபேஸ் ரிஃப்ளெக்டிங்காக இருந்தால் அது கான்கேவ் மிரர். அவுட்டர் சர்ஃபேஸ் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸாக எடுத்தோம் அப்படின்னா அது வந்து கான்வெக்ஸ் மிரர்னு சொல்லியிருப்போம். அப்போ இந்த கான்கேவ் மிரர், கான்வெக்ஸ் மிரர், அந்த கர்வ்டு மிரர் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பியர்லேருந்து கட் பண்ணி எடுத்த மாதிரி எடுத்திருக்கோம். இந்த பாருங்க, இதுதான் அப்போ ஸ்பியர்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்பியரில் இதை வந்து கட் பண்ண சர்ஃபேஸ். இது கான்கேவ் மிரருக்கு. கான்வெக்ஸ் மிரருக்கு இந்த ஸ்பியரில் இது வந்து கட் பண்ணி எடுத்த நம்ம சர்ஃபேஸ். இது வந்து கான்வெக்ஸ் மிரருக்கு. சரியா? இப்போ சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்கேவ் மிரரை பொறுத்தவரையிலும் இந்த ஸ்பியரோட சென்டர் இதுதான் வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர் சி. கான்வெக்ஸ் மிரருக்கு இந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சர், அதாவது இதை ஸ்பியராக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் உள்ள சென்டர் தான் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அப்படிங்கிறது. ஓகேவா? இப்போ சென்டர் ஆஃப் கர்வேச்சர் சி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் த ஸ்பியர் ஆஃப் விச் த மிரர் இஸ் த பார்ட். எந்த மிரரோட பகுதியோ அந்த கான்கேவ், கான்வெக்ஸ், கர்வ்டு சர்ஃபேஸ் அதோட சென்டர் பகுதி தான் நம்ம என்ன பண்ணுவோம் சென்டர் ஆஃப் த கர்வேச்சர் அப்படின்னு எடுத்துக்குவோம். தேர்ட் ஒன் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆர் அப்படிங்கிறது. இப்போ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இப்போ ஒரு ஸ்பியராக நம்ம கன்சிடர் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லியாச்சு. இதை ஒரு ஸ்பியராக நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டோம், இதை ஒரு ஸ்பியராக நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டோம். அப்போ ஸ்பியரோட சென்டர் அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் சென்டர். சரியா? இப்போ இந்த சென்டர்லேருந்து நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஸ்பியருக்கு ஒரு ரேடியஸ் வரையலாம். இந்த சென்டர்லேருந்து இது வரைஞ்சாலும் ரேடியஸ் தான், இந்த பக்கம் வரைஞ்சாலும் ரேடியஸ் தான். இந்த சென்டர்லேருந்து இதுலேருந்து இந்த பக்கம் வரைஞ்சோம் அப்படின்னா இது ஒரு ரேடியஸ், இதுலேருந்து இது வரைஞ்சோம் அப்படின்னா இது ஒரு ரேடியஸ். ஸோ இந்த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சென்டர்லேருந்து போலுக்குள்ள டிஸ்டன்ஸ். ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர் ஆஃப் விச் த மிரர் இஸ் த பார்ட். அதாவது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கிட்டோம், ஒரு ஸ்பியர் சர்ஃபேஸ் எடுத்துக்கிட்டோம் இல்லையா, அந்த ஸ்பியர் சர்ஃபேஸோட அந்த மிரரில் உள்ள ரேடியஸ் தான் நம்ம வந்து ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, சிக்கும் பிக்கும் இன்பிட்வீனில் உள்ள டிஸ்டன்ஸு, இதுதான் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். இதுதான் இதில் கான்வெக்ஸ் மிரரில் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்.
இதே மாதிரி நம்ம எங்கே வேணாலும் சொல்லலாம். ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அப்படிங்கிறது இது கூட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் தான். இதுவும் உங்களுக்கு வந்து ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் தான். இப்போ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆர் அப்படின்னா எப்படி நோட் பண்ணுறதுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. 3 டேர்ம் பார்த்துருக்கோம். போல், சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அண்ட் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அப்படிங்கிற 3 டேர்ம் பார்த்துருக்கோம். சரியா? நெக்ஸ்ட் டேர்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிரின்சிபல் ஆக்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். பிரின்சிபல் ஆக்சஸ் அப்படின்னா லைன் ஜாயினிங் த போல் வித் த சென்டர் ஆஃப் த கர்வேச்சர். சென்டர் ஆஃப் கர்வேச்சர் என்ன? சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அப்படிங்கிறது நம்ம என்ன பார்த்தோம்? சி இல்லையா? சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அப்படிங்கிறது சி. லைன் ஜாயினிங் போல், அதாவது போல்ங்கிறது என்ன? பி. பிக்கும் லைன் ஜாயினிங் போல் வித் த சென்டர் ஆஃப் கர்வேச்சர். ஒரு சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் போலுக்கு நடுவில் நீ ஒரு லைன் வரைகிறோம். அந்த லைன் வரைகிறோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து பிரின்சிபல் ஆக்சஸ் அப்படிங்கிறது. பிக்கும் சிக்கும் நடுவில் வரையக்கூடிய நீளமான அந்த கோடு தான் பிரின்சிபல் ஆக்சஸ் அப்படிங்கிறது. இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நம்ம பிரின்சிபல் ஆக்சஸ் எப்படி வரைஞ்சிருக்கோம் அப்படின்னா இந்த பிக்கும் இந்த சிக்கும் சென்டராக ஒரு கோடு வரைஞ்சிருக்கோம் இல்லையா? இதுதான் பிரின்சிபல் ஆக்சஸ்ன்னு காட்டியிருக்காங்க பாருங்கள். இதுதான் பிரின்சிபல் ஆக்சஸ் அப்படிங்கிறது. கான்கேவ் மிரருக்கு. கான்வெக்ஸ் மிரருக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த கோடுக்கும் இந்த கோடுக்கும் இந்த பிக்கும் சிக்கும் நடுவில் இந்த வரைஞ்சிருக்கோம் பாருங்களேன், இதுதான் பிரின்சிபல் ஆக்சஸ் அப்படிங்கிறது. இதுதான் வந்து நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, நோட் பண்ணி காட்டியிருக்காங்க. இதுதான் வந்து பிரின்சிபல் ஆக்சஸ் 4th டேர்ம். சரியா? இப்போ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பிரின்சிபல் ஃபோக்கஸ். பிரின்சிபல் ஃபோக்கஸ்னால் என்ன? பாயிண்ட் ஆன் பிரின்சிபல் ஆக்சஸ் where the ray of light incident on the mirror. இப்போ இதில் இந்த பிக்சர்ல கீழே கொடுத்துருக்க பிக்சர்லேயே பாருங்களேன், பிரின்சிபல் ஃபோக்கஸ் அப்படின்னா பாயிண்ட் ஆன் த பிரின்சிபல் ஆக்சஸ். இப்போ இந்த கான்கேவ் மிரர் கான்வெக்ஸ் மிரர்னு எடுத்துக்கிட்டோம். இதை வந்து கான்கேவ் மிரர், இதை கான்வெக்ஸ் மிரர்னு எடுத்துக்கோன்னு வச்சுக்கோங்க. இப்போ பாயிண்ட் ஆன் த பிரின்சிபல் ஆக்சஸ். அப்போ பிரின்சிபல் ஆக்சஸ் பாயிண்ட் எது இருக்கும்? இது வந்து போல் பி, இது வந்து சி, சென்டர் ஆஃப் கர்வேச்சர் சி. அப்போ இதில் போடுற லைன் தானே பிரின்சிபல் ஆக்சஸ், சென்டர் லைன். இது வந்து பிரின்சிபல் ஆக்சஸ். The point on the principal axis where the ray of light incident on the mirror. இப்போ லைட் ரேஸ் எல்லாமே இங்கே போகுதா, மிரரில் படுதா? இதுதான் லைட் ரேஸ் மிரரில் படுறது. சரியா? இப்போ மிரரில் படுற லைட் ரேஸ்க்கு பேரலா நமக்கு வந்து லைட் ரேஸ் இன்சிடென்ட் லைட், இது பேர் இன்சிடென்ட் லைட். படுற லைட் பேர் இன்சிடென்ட் லைட். இன்சிடென்ட் லைட் படும்போது parallel to the principal axis converging or appear to converge, அதுதான் வந்து பிரின்சிபல் ஃபோக்கஸ். இது என்ன கன்வர்ஜிங் ஆர் அப்பியர் டு கன்வர்ஜ்? இங்கே நம்ம கன்ஃபியூஸ் ஆகுதில்ல. அதாவது நம்ம என்ன சொன்னோம், கான்கேவ் மிரர் கன்வர்ஜ் ஆகும், கான்வெக்ஸ் மிரர் டைவர்ஜ் ஆகும். சரியா? இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மிரராக நம்ம பார்ப்போம். ஒவ்வொரு மிரராக பார்த்தோம் அப்படின்னா இது வந்து கான்கேவ் மிரர், இதில் இது சென்டர் சி, இது வந்து பி, பிரின்சிபல் ஆக்சஸ், போல் வந்து பி. இதில் சென்டரில் போகிறது பிரின்சிபல் ஆக்சஸ், இது பிரின்சிபல் ஆக்சஸ். சரியா? இப்போ இது எல்லாமே என்னது, நமக்கு இன்சிடென்ட் லைட். இன்சிடென்ட் லைட்லாம் மிரரில் பட்டு என்னவாகுது, இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது இல்லையா? இந்த ரிஃப்ளெக்ட் ஆகிற மிரரில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிற எல்லா ரேவும் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு பாயிண்டில் நமக்கு கிடைக்குது அதோட இமேஜ். சரியா? நம்ம எப்படி மிரரில் பார்த்தா நம்மளோட இமேஜ் வந்து தெரியுது, அதே மாதிரி மிரரில் கான்கேவ் மிரரில், இதை கான்கேவ் மிரர் மட்டும் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ கான்கேவ் மிரரில் படுற எல்லா இன்சிடென்ட் லைட்டும், கான்கேவ் மிரரில் படுற எல்லா இன்சிடென்ட் லைட்டும் எதுக்கு பேரலாக போகும்? பிரின்சிபல் ஃபோக்கஸ்க்கு பேரலாக, பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக போகும். சரியா? இப்போ பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக போடுற எல்லா ரேவும் ரிஃப்ளெக்ட் ஆகி ஒரு பாயிண்டில் என்ன ஆகும்? கான்கேவ் மிரர்ங்கிறது என்ன? கன்வர்ஜிங் மிரர். ஸோ அப்போ ஒரு பாயிண்டில் கன்வர்ஜ் ஆகும். அந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் பிரின்சிபல் ஃபோக்கஸ் அப்படிங்கிறது. இங்கே கன்வர்ஜிங் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சிருச்சு. சரியா? கான்கேவ் மிரர் பொறுத்தவரை கன்வர்ஜிங் மிரர்னு சொன்னோம். அப்போ கிடைக்கிற இமேஜ் வந்து நம்ம கன்வர்ஜ் ஆகி தெரியும். இது வந்து கன்வர்ஜிங். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கான்வெக்ஸ் மிரர். இப்போ இந்த கான்வெக்ஸ் மிரர் எடுத்துக்குவோமா? இதுதான் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் கான்வெக்ஸ் மிரருக்கு. அப்போ இந்த சென்டரில் இருக்கிறது போல் பி, கரெக்டா? இது வந்து சி சொல்லிட்டோமா, சென்டர் ஆஃப் ஆக்சஸ். இதுக்கு பேரலாக போகிறது தான் என்னது, இது பிரின்சிபல் ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த பிரின்சிபல் ஆக்சஸ்க்கு பேரலாக நமக்கு என்ன படுது? இன்சிடென்ட் ரேவெல்லாம் படுது.
பட்ட இன்சிடென்ட் ரே என்னவாகணும், ரிஃப்ளெக்ட் ஆகணும். இதே வந்து கான்வெக்ஸ் மிரரை பொறுத்தவரை இது என்ன மிரர், கன்வர்ஜிங்ல டைவர்ஜிங் மிரர். அதாவது பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி போகிற இமேஜ் எப்படி ஆகும், டைவர்ஜ் ஆகும். ஸோ டைவர்ஜிங் மிரருங்கிறதுனால இன்சிடென்ட் லைட் பட்டு டைவர்ஜ் ஆகி போகுது. சரியா? எப்போ டைவர்ஜ் ஆகி எவ்வளோ தூரத்தில் நமக்கு தெரியும் அது இமேஜ் அப்படிங்கிறதுலாம் தெரியாது. ஸோ அப்போ டைவர்ஜ் ஆகி போகிற இமேஜ் எங்கே ஃபோக்கஸ் ஆகும் அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஒரு இமேஜினரி லைன் வரைஞ்சிருக்கோம் பாருங்கள். இங்கே தெளிவாக காட்டணும்னா இந்த டைவர்ஜ் ஆகி போகிற மிரர்லாம் எங்கே ஃபோக்கஸ் ஆகும் அப்படின்னு ஒரு இமேஜினரி லைன் வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா. இங்கேருந்து தான் வர மாதிரி ஒரு இமேஜினரி லைன். அதாவது இந்த எஃப்ங்கிற பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாயிண்ட்லேருந்து தான் நமக்கு வர மாதிரி ஒரு இமேஜினரி லைன் வரைஞ்சிருக்கும். அந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாயிண்ட்டு அதுதான் வந்து பிரின்சிபல் ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்கிறோம். எந்த மிரரை பொறுத்த வரலும், கான்வெக்ஸ் மிரரை பொறுத்த வரலும். அதுதான் அப்பியர் டு கன்வர்ஜ் ஆகிற மாதிரி எங்கே நமக்கு தோணுதோ அந்த இடம் தான் பிரின்சிபல் ஃபோக்கஸ். எந்த மிரருக்கு, கான்வெக்ஸ் மிரருக்கு. அப்போ இது வந்து கேவுக்கு, இது வந்து கான்வெக்ஸுக்கு. ஓகேவா? அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஃபோக்கஸ்ன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட், ஃபோக்கல் லென்த் ஆஃப் த ஸ்பெரிக்கல் மிரர். ஃபோக்கல் லென்த்னா என்ன, ஃபோக்கஸ் சொன்னோம் இல்லையா. அப்போ ஃபோக்கஸ்னால் என்ன அர்த்தம், அந்த இடத்துல இமேஜ் தெரியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா. அதுதான் வந்து ஃபோக்கஸ் இடம். அந்த ஃபோக்கஸ் ஆகிற இடத்துக்கும் இது வந்து கான்கேவ் மிரர் என்ன சொன்னோம், கன்வர்ஜிங் மிரர் இல்லையா. அப்போ எங்கே ஃபோக்கஸ் ஆகுது, இந்த பாயிண்டில் ஃபோக்கஸ் ஆகுது. இது தானே பிரின்சிபல் ஃபோக்கஸ் சொன்னோம். இந்த பிரின்சிபல் ஃபோக்கஸுக்கும் ஃபோக்கல் லென்த் போல் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் சென்டர் போல். இந்த போலுக்கும் இன்பிட்வீனில் உள்ள டிஸ்டன்ஸ் தான் ஃபோக்கல் லென்த் அப்படிங்கிறது. இந்த பிக்சரில் பார்த்தீங்களா, இந்த இடத்துல இமேஜ் தெரியும். அப்போ இந்த இமேஜுக்கும் இந்த போலுக்கும் இன்பிட்வீனில் உள்ள டிஸ்டன்ஸ் தான் ஃபோக்கல் லென்த் அப்படிங்கிறது. ஃபோக்கல் லென்த் ஆஃப் த ஸ்பெரிக்கல் மிரர் அப்படின்னு பார்த்தோம்னா டிஸ்டன்ஸ் ஆஃப் த பிரின்சிபல் ஃபோக்கஸ்க்கும் ஃப்ரம் போல் ஆஃப் த மிரரோட போலுக்கும் இன்பிட்வீனில் உள்ள டிஸ்டன்ஸ் தான் ஃபோக்கல் லென்த் அப்படிங்கிறது. இது வந்து கான்கேவ் மிரருக்கு. கான்வெக்ஸ் மிரருக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த இருக்கு பாருங்களேன், இங்கே இதுதான் போல் இல்லையா. இந்த போலுக்கும் இந்த எஃப்க்கும் இன்பிட்வீனில், அதாவது இங்கே தான் நமக்கு அப்பியர் டு கன்வர்ஜ் கிடைக்குது. இதுதான் அப்பியர் டு கன்வர்ஜ் இல்லையா. இது ரெண்டுக்கும் உள்ளே உள்ள டிஸ்டன்ஸ் தான் என்னது, ஃபோக்கல் லென்த் அப்படிங்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபோக்கல் லென்த் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுதான் ஃபோக்கல் லென்த் அப்படிங்கிறது. இப்போ கான்கேவ் மிரருக்கும் கான்வெக்ஸ் மிரருக்கும் உள்ள டேர்மெல்லாம் நம்ம தெரிஞ்சிட்டோம். சரியா? இப்போ ஒரு சின்ன ரீகேப் பார்த்துருவோம். ஸ்பெரிக்கல் மிரரில் உள்ள டேர்ம் தான் முக்கியமானது. இது நம்ம ஆல்ரெடி 10th ஸ்டாண்டர்டில் படித்தது தான். இதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்மளுக்கு ஃபர்தராக நம்ம என்ன பண்ண முடியும், ஈக்குவேஷன் டெரிவேஷனை கொண்டு வரதுக்கு இது யூஸ் ஆகும். இதில் எத்தனை டேர்ம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 டேர்ம் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா போல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம எடுத்துக்கிற மிரர் சர்ஃபேஸ், அதாவது ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் சென்டர் பாயிண்ட் தான் போல் அப்படிங்கிறோம். சரியா? நெக்ஸ்ட், சென்டர் ஆஃப் கர்வேச்சர். அந்த மிரரை எதுலேருந்து கட் பண்ணதா, அதாவது ஒரு ஸ்பியர்லேருந்து கட் பண்ணதா நினச்சிக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்பியரோட சென்டர் தான் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் சி அப்படிங்கிறது. நெக்ஸ்ட், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்னா அந்த சிக்கும் பிக்கும் இன்பிட்வீனில் உள்ள டிஸ்டன்ஸ், அதாவது ஸ்பியரோட ரேடியஸ். ஓகேவா? நம்ம எடுத்துக்கிட்ட ஸ்பியரோட ரேடியஸ் இதுதான் வந்து ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆர் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், பிரின்சிபல் ஆக்சஸ். பிரின்சிபல் ஆக்சஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா போலுக்கும் சிக்கும் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியாக ஒரு கோடு போச்சு அப்படின்னா அது பிரின்சிபல் ஆக்சஸ். அது எதுக்கு நம்ம வரைகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சிடென்ட் லைட் எல்லாம் பேரலாக போகணும், பிரின்சிபல் ஆக்சஸ்க்கு பேரலாக போகும் எப்போதும். ஸோ அதனால் நமக்கு வந்து பிரின்சிபல் ஆக்சஸை நம்ம நோட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு, பிரின்சிபல் ஃபோக்கஸ். பிரின்சிபல் ஃபோக்கஸ் அப்படின்னா நமக்கு படுற இன்சிடென்ட் லைட் எல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகி இமேஜ் வந்து ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட்ல நமக்கு தெரியும். அந்த இமேஜ் தெரிகிற இடம் தான் பிரின்சிபல் ஃபோக்கஸ். இது கான்கேவ் மிரரில் கன்வர்ஜிங்காக தெரியும். அதனால கன்வர்ஜிங் இமேஜ் ஆர் டைவர்ஜிங் மிரர், அதாவது கான்வெக்ஸ் மிரரில் நமக்கு வந்து அப்பியர் டு கன்வர்ஜ், இங்கே நமக்கு இருக்கிறதா நம்ம நினச்சி அந்த இடத்துல வந்து டைவர்ஜ் ஆகுது அப்படின்னு நினைப்போம்.
அது வந்து பிரின்சிபல் ஃபோக்கஸ்ங்கிறது. ஃபோக்கல் லென்த் ஆஃப் த ஸ்பெரிக்கல் மிரர். ஸ்பெரிக்கல் மிரரோட ஃபோக்கல் லென்த் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த மிரரோட சென்டர் பாயிண்ட் போல் இருக்கு இல்லையா, அந்த போலுக்கும் எந்த இடத்துல நமக்கு இமேஜ் தெரிஞ்சதோ அந்த 2 இடத்துக்கும் இன்பிட்வீனில் உள்ள டிஸ்டன்ஸ் தான் ஃபோக்கல் லென்த் அப்படிங்கிறது. இதை எந்த இடத்துல இமேஜ் தெரியுதோ பிரின்சிபல் ஃபோக்கஸ்ன்னு சொன்னோமா, அப்போ பிரின்சிபல் ஃபோக்கஸுக்கும் போலுக்கும் இன்பிட்வீனில் உள்ள டிஸ்டன்ஸ் தான் வந்து ஃபோக்கல் லென்த் அப்படிங்கிறது. இதே தான் கன்வர்ஜிங் லென்ஸுக்கும் டைவர்ஜிங் லென்ஸுக்கும், அதாவது கான்கேவ் லென்ஸுக்கும் கான்வெக்ஸ் லென்ஸுக்கும் கான்கேவ் மிரருக்கும் கான்வெக்ஸ் மிரருக்கும் இல்லை ஒரு டிஸ்டன்ஸ் இதுதான். சரியா? நெக்ஸ்ட் சைன் கன்வென்ஷன் பார்க்க போகிறோம். இந்த சைன் கன்வென்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பேசிக்காக நம்ம மிரர் எடுத்துக்கிறோம். அந்த மிரரில் இன்சிடென்ட் லைட்டு படுது. இந்த படுற இன்சிடென்ட் லைட்டு ஒரு இடத்துல இமேஜை ஃபார்ம் பண்ணுது. இந்த 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 ரியாக்ஷன் தான் எதில் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கான்கேவ் மிரர்லையும் கான்வெக்ஸ் மிரர்லையும் நடக்குது. சரியா? இப்போ இந்த படுற இமேஜ் வந்து எந்த இடத்துல இருக்குது, ஆப்ஜெக்ட் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அதனோட சைன் வேல்யூ மாறும். இப்போ சைன் வேல்யூனா ஒன்றும் இல்லை, நம்ம வந்து கிராஃப் ஷீட்டை யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ்ன்னு ஒன்று வரைவோம் இல்லையா. கிராஃப் ஷீட்டில் பார்த்தோம் அப்படின்னா இது எக்ஸு, இது எக்ஸ் ஆக்சஸ், இது ஒய் ஆக்சஸ், இது எக்ஸ் ஆக்சஸ், இது வந்து ஒய் ஆக்சஸ்ன்னு வரைவோம். எக்ஸ் ஆக்சஸில் இந்த சென்டர்லேருந்து இந்த பக்கம் போகிற எல்லாமே என்ன பண்ணும், பாசிட்டிவில் இருக்கும். 1 2 3 4ன்னு பாசிட்டிவில் வரைவோம். அதே மாதிரி எக்ஸ் ஆக்சஸில் இந்த பக்கம் போகிறது எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம், நெகட்டிவில் -1 -1 -2ன்னு வரைவோம். சரியா? அதே மாதிரி ஒய் ஆக்சஸில் மேலே அப்பர் டைரக்ஷனில் இருக்கிறது ஃபுல்லாக பாசிட்டிவ் 1 2 3ன்னு. அதே மாதிரி டவுன்வர்ட் டைரக்ஷனில் இருக்கிறது ஃபுல்லாக நெகட்டிவ், அதாவது ஒய் டேஷ்னு சொல்லுவோம். -1 -2 -3ன்னு சொல்லுவோம். இது நம்ம பேசிக்காக நம்ம படித்த கிராஃப் ஷீட்டு. இதே கிராஃப் ஷீட்டை என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம என்ன பண்ணலாம், இந்த மிரர் இருக்குது பார்த்தீங்களா, கான்கேவ் மிரர் இருந்தாலும் சரி கான்வெக்ஸ் மிரர் இருந்தாலும் சரி, இந்த மிரரோட சென்டர் பாயிண்டில் கொண்டு வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இதை வச்சு நம்ம ஈஸியாக சைன் கன்வென்ஷனை ஐடென்டிஃபை பண்ண முடியும். இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ்னு வச்சோம்னா இது எக்ஸு, இந்த சைடு போகிறது ஃபுல்லாக நமக்கு என்னது எக்ஸ் டேஷ். இப்போ இது ஒய், இது ஃபுல்லாக நமக்கு வந்து ஒய் டேஷ். இப்போ எக்ஸ் டேஷ் ஃபுல்லாக எக்ஸ் ஃபுல்லாக என்னவாக இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும். இந்த சைடு எக்ஸாக இருந்தாலும் சரி ஒய்யாக இருந்தாலும் சரி, அப்போர்ட் டைரக்ஷன்லேயும் சரி இங்கே இந்த சைட்லேயும் சரி நமக்கு என்ன ஆகும், லெஃப்ட் ரைட்லேயும் பாசிட்டிவாக இருக்கும். அதே மாதிரி எக்ஸ் டேஷ் ஒய் டேஷை பொறுத்தவரை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த இதுக்கு வந்து அப்போர்ட் டைரக்ஷன் பாசிட்டிவ் இல்லையா, இதுவும் ஒய் ஆக்சஸில் போகிறது. இதே மாதிரி இங்கே டவுன்வர்ட் டைரக்ஷன் எடுத்தோம் அப்படின்னா நெகட்டிவ். இந்த இது ஃபுல்லாக என்னவாக இருக்கும், நமக்கு நெகட்டிவாக இருக்கும். இப்போ இந்த கிராஃப் ஷீட்டை ஞாபகம் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு வர சைனை நம்ம நோட் பண்ணணும். அப்படியே ஒன்றில் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸை கொண்டு வந்து நடுவில் வச்சோம் அப்படின்னா அங்கே எங்கெங்கே என்னென்ன கிடைக்குதோ அதை வச்சு நம்ம மாற்றி நம்ம எழுத வேண்டியதான், சைனை மாற்றி எழுத வேண்டியதான். இப்போ பார்த்தோமா, இப்போ எக்ஸ் போட்டாச்சு, இங்கே ஒய் போட்டாச்சு, எக்ஸ் போட்டாச்சு. இப்போ ஆப்ஜெக்ட் ஆன் த லெஃப்ட், எப்போதும் நம்ம என்ன பண்ணுவோம், மிரரோட லெஃப்ட் சைடில் தான் ஆப்ஜெக்டை வைப்போம். ஓகேவா? இது ரூல். ஆப்ஜெக்டை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், மிரரோட லெஃப்ட் சைடு தான் வைப்போம். அப்போ மிரரோட லெஃப்ட் சைடு இங்கே மேலையா அப்போடா, அப்போ ஹைட் அப்போடு என்னவா இருக்கும் நமக்கு, இது ஒய் ஆக்சஸ் தானே, அப்பர் டைரக்ஷன் வந்து ஒய் ஆக்சஸ் தானே. அப்போ என்னவா இருக்கணும், பாசிட்டிவாக இருக்கணும். அப்போ இந்த சைடு வர்றது எல்லாமே என்ன ஆகும், அப்பர் டைரக்ஷனில் போகிறது எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். அப்போ ஆப்ஜெக்ட் வந்து பாசிட்டிவ். கரெக்டா? அப்போ நமக்கு கிடைக்கிற இமேஜ் வந்து இப்படி கீழே கிடச்சிச்சு அப்படின்னா என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். ஏன்னா ஹைட் வந்து டவுன்வர்ட் டைரக்ஷனில் வந்துச்சு அப்படின்னா எல்லாமே வந்து நெகட்டிவில் தான் இருக்கும். ஏன்னா இது என்னது எக்ஸ் டேஷ், இது வந்து ஒய் டேஷ். இந்த எக்ஸ் டேஷும் ஒய் டேஷும் நம்ம மீட் பண்ணுற இடத்துல ஃபுல்லாக என்னவாக இருக்கும், நெகட்டிவாக இருக்கும். அதனால இது நெகட்டிவாக வரும். டிஸ்டன்ஸ் அலாங் த லைட் பாசிட்டிவ். இந்த சைடு போக போக நமக்கு பாசிட்டிவ், இந்த சைடு போக போக நமக்கு நெகட்டிவ். இதுதான் வந்து சைன் கன்வென்ஷன் அப்படிங்கிறது. நமக்கு ஒவ்வொரு மிரர்லையும் ஒவ்வொரு இடத்துல, அதாவது ஆப்ஜெக்ட் பிளேஸ் எப்போதுமே சேஞ்ச் ஆகாது. எல்லா மிரர்லையும் ஆப்ஜெக்ட் எப்போதுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா லெஃப்ட் சைடில் தான், மிரரோட லெஃப்ட் சைடில் தான் வைப்போம். இது நமக்கு சேஞ்ச் ஆகாது அப்படிங்கிறதுனால ஆப்ஜெக்ட் எப்போதுமே பாசிட்டிவில் தான் வரும். நமக்கு கிடைக்கிற இமேஜ் தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்னு மாறி மாறி நமக்கு கிடைக்கும்.
ஸோ அப்போ இமேஜ் கிடைக்கிற இடத்த பொறுத்து நம்ம என்ன பண்ணுவோம், இமேஜ் வந்து பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்னு நம்ம நோட் பண்ணலாம். அதுக்கு முக்கியமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வரைஞ்சிட்டோம் அப்படின்னா இமேஜ் எந்த இடத்துல கிடைக்குது அப்படிங்கிற மிரரை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வரைஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எந்த இடத்துல இமேஜ் தெரியுதோ அதை பொறுத்து நம்ம பாசிட்டிவா நெகட்டிவா அப்படிங்கிறத ஈஸியாக கன்க்ளூட் பண்ணிடலாம். சரியா? இதுதான் வந்து சைன் கன்வென்ஷன் அப்படிங்கிறது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சைன் கன்வென்ஷனில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும், மிரர் வச்சிருக்கிறத பொறுத்து எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் நம்ம நோட் பண்ணிக்குவோம். இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் இந்த சைடு ஃபுல்லாக பார்த்துட்டீங்க அப்படின்னா பாசிட்டிவாக இருக்கும். இதில் இந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவாக இருக்கும். அதே மாதிரி இந்த சைடு அப்வர்ட் டைரக்ஷனில் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ். அதே மாதிரி டவுன்வர்ட் டைரக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா நெகட்டிவ். இதுதான் அப்வர்ட் டைரக்ஷன், இது சைடில் ரைட் சைடு. ஓகேவா? இது டவுன்வர்ட் டைரக்ஷன், இது வந்து லெஃப்ட் சைடு. இது எல்லாமே வந்து நெகட்டிவாக இருக்கும். இது ரெண்டும் நம்ம ஞாபகத்தில் இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக வந்து கிடைக்கிறது பாசிட்டிவ் இமேஜா நெகட்டிவ் இமேஜா என்ன லென்ஸ் அப்படிங்கிறத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஓகேவா? இந்த வீடியோவில் இப்போ நம்ம எதை பற்றி சொன்னோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து அந்த மிரரில் இருக்கிற டேர்ம் எல்லாம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணோம். 6 டேர்ம்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சைன் கன்வென்ஷன் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இந்த சைன் கன்வென்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு மிரருக்கு முன்னாடி ஆப்ஜெக்டை வைக்கும்போது இன்ஸ்டன்ட் லைட் பட்டு அந்த மிரரோட அந்த ஆப்ஜெக்டோட இமேஜ் வந்து நமக்கு ஒரு இடத்துல கிடைக்கும். அந்த கிடைக்கிற இமேஜையும் இன்ஸ்டன்ட் லைட் ஆப்ஜெக்ட் வச்சிருக்க இடத்தையும் பொறுத்து அதோட சைன் மதிப்பு மாறும். நெகட்டிவ் டைரக்ஷன் இருக்குதா பாசிட்டிவ்ல கிடைக்குதா அப்படின்னு நமக்கு மாறும். அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைன் வந்து நம்ம அப்ளை பண்ணணும். இதுக்கான டெரிவேஷன்லாம் ஃபர்தராக நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் படிப்போம். அதுக்கு தான் வந்து இதோட பேசிக்லாம் நமக்கு ஞாபகத்தில் இருக்கணும். ஓகேவா? சைன் கன்வென்ஷன் படிக்கிறதுக்கு சிம்பிளான மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா, கிராஃப் ஷீட்டை கண்ணு முன்னாடி கொண்டு வந்து அந்த கிராஃப் ஷீட்டோட சென்டர் பாயிண்ட்ல தூக்கி இந்த மிரர், அது கான்வெக்ஸ் மிரராக இருந்தாலும் கான்கேவ் மிரராக இருந்தாலும் சரி வச்சுட்டு நமக்கு எங்கே இமேஜ் கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா சிம்பிளாக நம்ம வந்து கால்குலேஷன் போட்டு முடிச்சிடலாம். ஓகேவா? இதுதான் சைன் கன்வென்ஷனுக்கு. ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.